Hey, again, Pradeep here. So in the last video, I was telling you about business model, Canva, and other things. This time, நான் முடிக்கும்போது சொன்னேன் இந்த மார்க்கெட் ரீசர்ச் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ மார்க்கெட் ரீசர்ச், ஸோ நிறைய பேர் ரீசர்ச் அப்படின்ற வார்த்தையிலேயே we have the explanation. We are going to search and search and search till we get a proper detail or நமக்கு கரெக்டான ஒரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் we are going to search. So that is called research. Market research அப்படின்றதுல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா we generally we have two different type of research. One is primary research and another one is secondary research. So primary research அப்படின்றது என்னன்னா ஒரு basic data collect பண்ணிட்டு we'll go with it. Secondaryன்றது we'll கொஞ்சம் in-depth analysis we make generally. இதுல வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா we include survey, we include interviews, we include observations and இது எதுக்காக இதெல்லாம் பண்றோம், என்ன எதுக்காக இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டர்பிரனர் ஒரு தன்னோட பிசினஸையோ இல்லை ஒரு ஸ்டார்ட் அப்பையோ தன்னோட பிசினஸா கொண்டு வராரு, தன்னோட பிசினஸ்க்காக கொண்டு வராங்க அப்படின்னா அவங்க வந்து they have to understand what exactly the customer needs. அதாவது தேவை இல்லாத ஒரு பொருளை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து நம்ம விற்க முடியாம கஷ்டப்படுறதுக்கும் மக்களோட தேவை என்ன, அந்த மக்களோட தேவையை நம்மளால பூர்த்தி பண்ண முடியும், நம்மளால நம்மளோட ப்ராடக்ட் இந்த அளவுக்கு ரீச்சபிலிட்டி கொண்டு வர முடியும், இந்த அளவுக்கு ஸ்கேலபிலிட்டி கொண்டு வர முடியும்ன்ற கான்ஃபிடன்ஸ் லெவல் இருந்தால் மட்டும்தான் we can bring products to the market. So adukku this market research will help us because it helps us to understand what is the exact need of the customer. அப்போ நம்ம அவங்களோட தேவை என்னன்றது எக்ஸாக்டா புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் we work on that. அது மூலமா we bring business. இதுல இந்த ரிசர்ச்ல வந்து we can completely understand. ஸோ இதுல டிடியோட ரோல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டிடின்னு பார்க்கும்போது டிசைன் திங்கிங். ஸோ டிசைன் திங்கிங்ல 5 டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் முக்கியமான ஸ்டேஜ் எந்த ஒரு ஆண்டர்பிரனரும் இந்த ஸ்டேஜ்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் இதை எந்த அளவுக்கு அனாலிசிஸ் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய பிசினஸோ ஸ்டார்ட் அப்போ வில் ஒர்க் ஆன். எம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எம்பத்தி அப்படின்றது இன்னொருத்தருடைய ஐ மீன் வில் சே லைக் we are going to put ourselves into the opponent's shoes to understand what is the exact problem. அதாவது அவங்களோட பொசிஷன்ல இருந்து அந்த பிரச்சனையை பார்த்தா மட்டும்தான் நமக்கு அந்த ப்ராப்ளம்கான தீர்வை எப்படி கொடுக்க முடியும்ன்றத யோசிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அண்ட் செகண்ட் ஒன் we define, and third one is your ideate, and fourth one is the prototyping, and fifth one is the test. ஸோ எம்பத்தி நம்ம எந்த அளவுக்கு டெப்தா போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ப்ராப்ளமை கொண்டு வரோமோ அதுல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து we can define the problem. ஸோ இதுதான் நம்மளுடைய பிரச்சனை, இதுதான் அந்த மக்களுடைய பிரச்சனை, இதுதான் கஸ்டமரோட பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கலாம் அப்படின்றத நம்ம டிரைவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஐடியேஷன்னா நம்ம வந்து ஜென்ரலா ஒரு ஒரு 10-15 ஐடியா வரும். ஸோ அந்த ஐடியாவை நம்ம ஒர்க் பண்ணிட்டு அந்த ஐடியா நம்ம எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன இதுல இருந்து என்னென்ன டெவலப்மெண்ட் கொண்டு போகலாம் அப்படின்றத we'll go for the next stage of prototyping. And then prototype build பண்ணியாச்சு, அகைன் டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணி ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு திருப்பியும் அகைன் இல்லை சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா திருப்பி வில் கோ வித் ஐட்ரேஷன். ஸோ இதுக்கு இந்த மார்க்கெட் ரிசர்ச்க்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா மார்க்கெட் ரிசர்ச் நல்லா பண்ணா மட்டும்தான் நம்ம கஸ்டமருக்கு என்ன ப்ராடக்ட் தேவைன்றதை அனலைஸ் பண்ணி நம்மளால ரீச் பண்ண முடியும். இஃப் நாட் மார்க்கெட் ரிசர்ச் நம்ம ஒழுங்கா பண்ணலை அப்படின்னா டெஃபினட்டா நம்மளால எந்த பிஸ்னஸையோ இல்லை எந்த ஸ்டார்ட் அப்பையோ ரன் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கு we have to understand what exactly customer is expecting, and we have to understand the customer requirement. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் we have to analyze the competitor. இப்போ நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு கண்டிப்பா நம்மள மாதிரி இன்னொரு காம்படிட்டர் இருப்பாரு. காம்படிட்டர் இருக்கும்போது நம்ம அந்த எல்லாத்த விட தன்னோட காம்படிட்டர் அந்த கஸ்டமர் போகாம நம்ம கிட்ட வரத்துக்கு என்ன பண்ணணும், எப்படி நம்ம பிசினஸ் ரன் பண்ணணும், எப்படி நம்ம பிசினஸ் வச்சிருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சர்வேவை நம்ம கண்டிப்பா பண்ணணும். அதுக்கு விச் ஹெல்ப்ஸ் திஸ் மார்க்கெட் ரிசர்ச் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் we can use some free tools like இன்னைக்கு மார்க்கெட்ல we have n number of tools. அது ஏஐ வந்ததுக்கு அப்புறம் நிறைய டூல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு.
ஸோ சர்வே எப்படியெல்லாம் பண்ணலாம்னா லைக் அண்ட் வி கேன் கோ வித் கூகுள் ஃபார்ம்ஸ் இல்லை வி கேன் கோ வித் சர்வேஸ் அந்த மாதிரி வி கேன் கோ வித் ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ I'll tell you about branding. So branding most important. I'll tell you in the next video. Thank you so much.